வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு அப்பா அவங்க பையன் அப்படி திட்டினாராம், சும்மா வெட்டியாக ஊரை சுற்றிட்டு இருக்காத, பிரயோஜனமாக இரு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவன் பதில் சொன்னானா, நான் ஊர் சுற்றினா மட்டும் திட்டுறீங்க, ஏசாமி மட்டும் ஊர் சுற்றலாமா, அவரும் ஊர் சுற்றின்னு தானே இருந்தாருன்னாராம். என்னடா அது, ஏசாமி ஊர் சுற்றிருந்தார், என்ன சொல்கிற, பைபிளில் போட்டிருக்கல, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், அப்போ அவரும் சும்மா சுற்றின்னு தானே இருந்தாருன்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஊர் சுற்றுறது, வெட்டியாக ஊர் சுற்றுறதுங்கிறது வேற, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் சுற்றி திரிந்ததனுடைய நோக்கமே நன்மை செய்கிறதுக்கு தான். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இன்றைக்கி பெரும்பாலான தவறுகள் எங்கே ஆரம்பிக்குது, இளைஞர்கள் சும்மா டீ கடையில் மீட் பண்ணிட்டு வரேன், சும்மா உட்காந்து அவனோட பேசிட்டு வரேன், சும்மா கொஞ்சம் டைம் பாஸ்ட் வரேன், சும்மா ஒரு இடத்துக்கு போகும்போது சும்மா வெளியே சுற்றும் போது தான் பிரச்சனை வருது. நீங்கள் போகிறவங்க எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு போகணும். நோக்கம் இல்லாமல் போகிறது நாய். நான் அப்படி சொல்கிறதுக்காக கோச்சுக்காதீங்க. நீங்கள் நம்ம தெருவில் இருக்கிற நாய் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே இங்கே ஓடும், அங்கே இங்கே ஓடிடும், அங்கே ஓடும். அதுக்கு எதுவும் பர்பஸ்லாம் கிடையாது, சும்மா ஓடும். அப்போது சும்மா சுற்றி திரியறதுங்கிறது தவறு. ஒரு நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவான் சுற்றி திரிந்தார் தான். என்ன சுற்றி திரிந்தார்? நன்மை செய்வதற்காக சுற்றி திரிந்தார். இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக சுற்றி திரிந்தார். இன்னொன்று பைபிளில் போட்டிருக்கு, நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் உதாரணம். வாழ்நாளெல்லாம் நன்மை செஞ்சார், கடைசியில் சிலுவையில் இருக்கும்போதும் அப்பா இவங்களை மன்னிச்சிருங்க நன்மை செஞ்சார். சாகிற வரைக்கும் அவர் சோர்ந்து போகல. இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, கேட்குறாங்களோ கேட்கலையோ, நன்மை செய்வதில் அவர் சோர்ந்து போகலை. அப்போது ஏசாமியை ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு அவரை மாதிரி நான் சுற்றி திரினா, சுற்றி திரி, நீ சுற்றி திரியறதுனால ஏதாவது நன்மை இருக்கா அடுத்தவனுக்கு? அப்படி நன்மை செஞ்சு சில பேர் நன்மை செஞ்சுட்டு கடைசியில் இதில் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் இந்த ஊரில் எவனும் நன்றியாக இருக்க மாட்டானே, துரோகம் பண்ணுறான்னு நினைக்கிறோம்ல, அப்படி நினைக்கல இயேசு கிறிஸ்து. சிலுவை பரியந்த நன்மை செய்தார். எனவே நீ சுற்றி திரிவது என்பது நோக்கத்தோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நன்மை செய்யல சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவானத்திலிருந்து நம்ம கற்றுக்கிற டீச்சிங். நம்மளும் நன்மை செய்யணும், ஆனால் நமக்கு விரக்தி ஆகிடுது. என்னங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நன்றியாக இருக்க மாட்டுறாங்களே, இவ்வளோ நல்லது செஞ்சு கடைசியில் மறந்துட்டாங்களே, நமக்கே துரோகம் செய்கிறாங்களே அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களே. துரோகம் செஞ்சாலும் நன்றியாக நினைக்கலனாலும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னு தான் பைபிள் நமக்கு சொல்லுது. சோர்ந்து போகாமல் இருந்தால் என்ன சார் எனக்கு கிடைக்கும், நான் பாடி நன்மை செஞ்சு செஞ்சு ஏமாந்துன்னு போகிறதா? இல்லை, நீங்கள் செய்கிற நன்மைக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை உங்கள் மூலம் நன்மை பெற்றவர்கள் அதை நினைக்காமல் இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், ஆனால் கடவுள் பார்த்துட்டு இருக்கார். எனவே உங்களுடைய நன்மைகளை பெற்றவர்கள் கணக்கு வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும், அதாவது அந்த நன்மையை பெற்றவர்கள் கணக்கு வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும், கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். நான் தினந்தோறும் என்ன செய்கிறேங்கிறத அவர் அக்கௌண்ட் எழுதிட்டு இருக்கார். எனவே இங்கே எவனும் அதை வரவு வைக்கலைனாலும் பரவாயில்ல, அங்கே வரவு வைக்கப்படும் என்பதால் அவரோடு உறவு வைத்தவர்கள் அங்கே வரவு வைப்பதற்காக நன்மை செய்கிறவராக சுற்றி திரியணும், நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.